இப்போதான் என்னோட மக ஃபோன் அடிச்சிச்சு, காலையிலே ஃபோன் அடிச்சிச்சு. என்னம்மான்னு கேட்டேன். கனவு கண்டமானுச்சு. என்னம்மா கனவு அப்படின்னு கேட்டேன். என்ன கனவுனா, நான் 108 வாட்டி மந்திரம் சொல்லும்போது மூச்சையை விடாமல் நான் 108 வாட்டி மந்திரம் சொன்னேன்னா, நான் ஆனால் அவங்க சேதி தான் போகுதான். நான் இறந்துட்டேன்னா சேதி தான் போகுதான். என்னோடய மக காலையிலே ஃபோன் அடிச்சுது. எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரிலாம் கனவுல இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, அப்போ எனக்கு நான் என்ன பண்ணேன், நான் மக்களுக்கு நான் என்னால் நான் உண்மையை சொல்கிறேன். அதனால் நான் கனவுலையே செத்துட்டேன். என் மகளுக்கு போயிருக்கு. அப்போ கனவுல செத்துட்டேன்னா என்னோடது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஆயுசு கூடன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி இருக்குது. நான் ஒரு நாளிலும் என்னோடய காதில் கேட்காம ஒரு கேள்வி நான் இன்றைக்கி கேட்டேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு வயசான அம்மா, நான் கடைக்கு போகிறேன், தயிர் வாங்குறது. அவங்க வராங்க, நான் போகிறேன். என்ன சொல்கிறாங்க, அம்மா உங்ககிட்ட அத்தனை அம்சமும் உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதில் என் காதில் நான் வாங்கினதே இல்லை. இதுமாரிலாம் அவங்க காலில் உழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கலான்னு பார்த்த காலையில் அவங்க விறுவிறுன்னு வந்துட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு நான் போயிட்டேன். ரொம்ப நன்றியம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இருக்குது. என்னதாங்க கொண்டு போகிறோம்? ஒன்றுமே இல்லை. யாருக்காவது சின்னதாக ஒரு உதவி பண்ணிங்கன்னு வச்சிங்க, ஒரு உதவி நம்ம இதார்த்தமாக தான் செய்கிறோம். அந்த உதவி எப்பயாவது நமக்கு அந்த உதவி சேருங்க. அந்த சமயத்தில் நம்மளால் சொல்லிக்கவே முடியாது. உண்மையிலுமே ஒரு உண்மைன்னா அது மட்டும்தாங்க. சரி, நீங்கள் நான் பூ போட்டு கேட்க போகிறேங்க. ஒரு வீடியோ ஒரு ஒக்கால் கட்டி போட்டேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு, இது யாருக்கு தெரியுமா? இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் இன்றைக்கி 2 பேர்த்து சுற்றி போட போகிறேன். அவங்க வருவாங்க, சுற்றி போட போகிறேன். நான் இப்போ சைவமாக தான் சைவமாக. இப்போ இட்லி எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இட்லி தான் சாப்பிடுவேன். இதை பார்த்துட்டு 2 பேர்த்து சுற்றி போட போகிறேங்க. ஆமாம், நீங்கள் இது இப்போ உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோ. என்ன இப்படி சொல்கிறாலும் நினச்சி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே தீர்க்க சுமங்களே எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் முடிஞ்சு நீங்கள் எல்லோரும் சுமுத்தாக உங்கள் வாழ்க்கையை கெட்டிக்காரத்தனமாக வாழணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்லலை. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதனால் பூ போட்டு கேட்குறேன். எடுத்தவொடனே ஒத்தை கொடுக்கணும். எடுத்த உடனே ஒத்த கொடுங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பிரச்சனைகளை வரதான் செய்யும். அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் போகணும். என்றைக்குமே தன்னமைக்க விடாதீங்க, உங்களாலையும் முடியும். ஒத்த கொடுங்கப்பா. எடுத்தோன்னே ஒத்த கொடுங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என்ன ஒன்றுனா ரெட்டை. இந்த ரெட்டைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். இந்த ரெட்டைக்கு அர்த்தம் என்னன்னா, அழுத்தமாக கொடுத்துருக்கு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நல்லா ஸ்டடியாக ஆகுவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஒத்த கொடுத்தா எடுத்த உடனே சிறப்பு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரெட்டை கொடுத்துச்சுன்னா இருந்து கொடுத்துருக்காங்க. மெதுவாக தான் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது இவங்க நான் போயிட்டு அப்படியே வேப்பலையெல்லாம் எடுத்துகிட்டு வரல. இவங்களை தொட்டு கும்பிட்டுட்டு, இவங்களுக்கு காசு அவங்க அடியில் மரத்தில் போட்டுட்டு, சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் நான் இதை எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? ஆமாம், போன உடனே இது கிடைக்கல, இது எடுக்கவும் கூடாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சரிங்களா?
அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அழுத்தத்தோடு நீங்கள் வந்து நல்லா வருவீங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.